தன்விக்குருவி அன்னைக்கு ரொம்பவே சோகமா இருந்துச்சு. ஏன்னா அது மற்றவங்களை விட ரொம்பவே அழகுல கம்மியா இருக்குன்னு நினைச்சு தன்னை தானே தாழ்மையா நினைச்சுக்கிட்டு எப்பவுமே சோகமாவே இருக்கும். காட்டுல உள்ள பறவைகளுமே அழக பத்தி பேசி தன்விக்குருவியை எப்பவுமே காயப்படுத்திட்டே இருந்தாங்க. அன்னைக்கு வழக்கம் போல தன்விக்குருவி தனக்கான உணவை எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ள பறந்து போச்சு. அப்படி காட்டுக்குள்ள பறந்து போன பறவைக்கு ஒரு மரத்தடியில ஒரு கண்ணாடி கிடைச்சது. அட, இந்த கண்ணாடி யாருடையதுன்னு தெரியலையே, பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. ஓ, இந்த கண்ணாடியில நான் இவ்வளவு அழகா தெரியுறேனா? எனக்கு இந்த கண்ணாடி ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமே இந்த கண்ணாடியை நான் யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டேன். இந்த கண்ணாடியில என்ன பார்க்கும்போது ஒரு தேவதைய பார்க்குற மாதிரி இருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சாதாரண கண்ணாடி இல்லை, இது ஒரு மாய கண்ணாடியா இருக்கணும். என்ன இவ்வளவு அழகா காட்டுற கண்ணாடிய இனிமே நான் பத்திரமா பார்த்துப்பேன். அப்படி சொல்லிக்கிட்டு தன்விக்குருவி அந்த கண்ணாடியை எடுத்துக்கிட்டு காட்டுல மற்ற பறவைகள்கிட்ட காட்டுறதுக்காக பறந்து போச்சு. நண்பர்களே, இத பாத்தீங்களா? என்ன எத்தனை நாள் நீங்க அழகு இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த கண்ணாடியில என்ன பாத்தீங்கன்னா நான் பேரழகியா தெரிவேன். இந்த கண்ணாடி எனக்கு காட்டுக்குள்ள கிடைச்சது. இது ஒரு மாய கண்ணாடி. இனிமே இந்த கண்ணாடி என்னுடையது. தன்விக்குருவி அப்படி சொன்னதுமே புறா இப்படி சொல்லிச்சு. என்ன தன்வி, உனக்கு எதுவும் மூளைக்கீழ குழம்பி போச்சா? மாய கண்ணாடியா பார்த்தா பேரழகா காட்டுமா? இத யாரு நம்புறது? உனக்கு நீ அழகா இல்லைன்னு நினைச்சு ஏதோ மண்டை கோளாறு பிடிச்சிருச்சு போல. லூசி புறா சொன்னதை கேட்டுட்டு தன்விக்குருவி இப்படி சொல்லிச்சு. நண்பர்களே, என்ன நம்புங்க, இது ஒரு மாய கண்ணாடி தான். இது என்ன ஒரு மாய கண்ணாடியாவே இருந்தாலும் என்னோட அழகுக்கு அது ஈடே ஆகாது. தன்வி, என்னோட தோகைய பார்த்திருக்கியா? இத மாதிரி அழகு இந்த உலகத்திலேயே கிடையாது. ஏன்னா நான் மட்டும்தான் ஒரு பேரழகி. இந்த மந்திர கண்ணாடி எனக்கு கீழே தான். நண்பர்களே, உங்களுக்கு சந்தேகம் எதுக்கு? என் கையிலேயே இந்த கண்ணாடி இருக்கு. நீங்க எல்லாரும் இந்த கண்ணாடியில உங்க முகத்தை பாருங்க, அப்புறம் தெரியும் உங்களுக்கு உண்மை என்னன்னு. அப்படி தன்வி சொன்னதுமே லூசி புறா கண்ணாடிய வாங்கி பார்த்துச்சு. இது வரைக்கும் லூசி புறா தன்னை இவ்வளவு அழகா பார்த்ததே இல்லை. அதுமே மறந்து போய் நின்னுச்சு. அடுத்து மயில் தன்னோட அழக கண்ணாடியில பார்த்துச்சு. அது அசந்தே போயிருச்சு. காலுக்காகத்துக்கு தலைக்காலை புரியல. ஏன்னா காலுக்காகவும் இது வரைக்கும் இப்படி ஒரு அழக பார்த்ததே கிடையாது. தன்னோட அழக பார்த்து அது மெய் மறந்து பார்த்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் லூசி புறா இப்படி சொல்லுச்சு. ஆஹா தண்ணி, இந்த கண்ணாடி சொன்ன மாதிரியே ஒரு மாய கண்ணாடி தான். எல்லாரையும் எவ்வளவு அழகா காட்டுது. அட ஆமா தன்வி, என்னோட தோகைகள் எவ்வளவு பளபளப்பா இருந்துச்சு தெரியுமா? நீ சொன்ன மாதிரியே உண்மையாவே இது மாய கண்ணாடி தான். இப்படியே சில நாட்களும் கடந்து போச்சு. தன்விக்குருவி தாங்கிட்ட இருந்த மாய கண்ணாடியிலேயே மூழ்கி போயிருச்சு. அது எந்த வேலையும் செய்யாம தன்னோட அழகா ரசிச்சபடியே இருந்துச்சு. ஒரு நாள் தன்விக்குருவிக்கு மாய கண்ணாடியில கழுகு ஒரு பறவையை சாப்பிட்ற மாதிரி காட்டுச்சு. அட மாய கண்ணாடியே, இது என்ன? ஒரு கழுகு ஒரு பறவையை சாப்பிடுதே. இதை நான் எப்படியாவது தடுத்தே ஆகணும். இந்த இடம் எங்கேயோ பார்த்துருக்கேன். கண்டிப்பா நாங்க போய் அந்த பறவையை காப்பாத்துவேன். அப்படி சொல்லிட்டு தன்விக்குருவி அந்த கழுகோட இடத்துக்கு பறந்து போச்சு. அந்த கழுகு ஒரு குகையில வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அந்த கழுகு ரொம்பவே மோசமான கழுகு. தன்விக்குருவி இப்படி சொல்லுச்சு. கடவுளே, அந்த மாய கண்ணாடி இந்த குகையை தான் காட்டுச்சு. இந்த குகைக்குள்ள ஒரு மோசமான கழுகு இருக்கு. கடவுளே, அது என்ன சாப்பிடாம எப்படியாவது அந்த பறவையை நான் காப்பாத்திட்டு வெளியே வந்துடணும். தன்விக்குருவி உள்ள வந்து பார்த்ததுமே கழுகு பறவையை சாப்பிட்றதுக்காக தயாரா இருந்துச்சு. இதை பார்த்துட்டு தன்விக்குருவி சொல்லுச்சு. ஏய் மோசமான கழுகே, நீ எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த சின்ன குருவியை சாப்பிட்றதுக்காக பிடிச்சிட்டு வந்திருப்ப. மரியாதையா அந்த பறவையை விட்டுரு. அப்ப கழுகு இப்படி சொல்லுச்சு. ஒரு சின்ன பறவையை சாப்பிட்டு பசியில இருப்போமே நினைச்சு கவலைப்பட்டேன். இவ்வளவு பெரிய பறவை நீ தானாவே வந்து மாட்டிருக்க. எனக்கு இன்னைக்கு விருந்துதான். உன்னையும் சேர்த்து சாப்பிட போறேன். உன்னால முடிஞ்சத நீ என்ன செய்யறேன்னு பாரு. கண்டிப்பா உன்னால முடியாது. நான் இந்த பறவையும் காப்பாத்திட்டு என்னையும் காப்பாத்திப்பேன். அது என்னால முடியும்.
ஆனாலும் உனக்கு தன்னம்பிக்கை ஜாஸ்தி தான். இவ்வளவு பெரிய கழுகு கிட்ட வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கியே, உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே லூசி புறாவும் காலுக்காகவும் அங்க வந்து கழுக கொத்த ஆரம்பிச்சாங்க. கழுகு அதிக பேர் இருந்ததுனால அங்கிருந்து பறந்து போயிருச்சு. சின்ன பறவையை காப்பாத்திட்டு வந்த பறவைகள் கிட்ட மந்திர கண்ணாடி பேச ஆரம்பிச்சது. அது இப்படி சொல்லுச்சு. ஏன் நான் பார்த்த பறவைகளே, உங்களை பார்த்தா எனக்கு பெருமையா இருக்கு. அழகுங்கிறது வெறும் வெளித்தோற்றம் மட்டுமே கிடையாது. நமக்குள்ள இருக்க நல்ல குணமும் ஒரு பெரிய அழகுதான். இன்னைக்கு நீங்க பறவையை காப்பாற்றும் போது உங்களுடைய நல்ல குணம் வெளியே வந்துடு. அதுதான் உங்களோட பேரழகு. மந்திர கண்ணாடி அப்படி சொன்னதுமே மற்ற பறவைகள் எல்லோருக்குமே தன்விக்குருவி ரொம்பவே பேரழகா தெரிஞ்சது. இதுல இருந்து நாம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா, வெளி தோற்றத்தை வச்சு யாரையுமே எதுக்காகவும் ஒப்பிட்டவும் கூடாது, எடை போடவும் கூடாது. நல்ல குணமே நல்ல அழகு.